ஹாய், வெல்கம் டு தம் சமையல். எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட் ஸ்மூத்தி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. 10 to 20 பாதாம், வால்நட் வந்து 1 to 10. நான் 4 நம்பர்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி 10 to 20 ட்ரை கிரேப்ஸ். நீங்கள் என்ன பிளாக்கும் இதோ 2 சேர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பம்கின் சீட் வந்து பூசணி விதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், சன்ஃப்ளவர் சீட் வந்து அது ஒரு டேபிள் ஸ்பூன், ஃப்ளாக்ஸ் சீட் வந்து 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் இது இல்லாமல் வேறு எதாவது நட்ஸ் இருக்குது, சீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இன்றைக்கி நான் என்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்துட்டு பெரிச்சம்பழம் ஒரு 5 to 6லேருந்து 4 பேருக்கு ஆட் பண்ணலாம். சீட்ஸ் எடுத்துகிட்டு ஆட் பண்ணணும். அதோட ஸ்வீட்னஸ் தகுந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதிகமாக இருக்கும்போது நீங்கள் 5 போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஓவர் நைட்டு வந்து நம்ம ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இது கூட ஃப்ரூட்ஸ் சேர்த்து நம்ம அடித்தா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஈஸி அண்ட் ஹெல்த்தி, என்ன சொல்கிறது, ஃபுல் நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. உங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குது, இல்லை சேரில் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு பனானா, ஒரு ஆப்பிள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அவகோடா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வேணால் நட்ஸ் மட்டும்னாலும் அதுவும் நல்லாயிருக்கும். தாராளமாக அதை மட்டுமே போட்டு அடித்து குடிக்கலாம். நான் எனி ஃபில்லிங்காக இருக்கணுங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸும் சேர்த்துருக்கேன். இன்னொன்று நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டும்தான் எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு மார்னிங் எடுத்திங்கன்னா மதியம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா தாங்கும். இந்த நட்ஸு எடுக்கிறனால இது கூட ஒரு சின்ன பட்டை மட்டும் நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன், போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நட் ஸ்மூத்தி எடுக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் கார்போஹைட்ரேட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ வந்து அவாய்ட் பண்ணுறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு லாங் டைம் வந்து எனர்ஜி வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே தேர்ட் ஒன், உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், எனர்ஜி லெவல் வந்து இருக்கிறதாகட்டும், அப்சர்வ் பண்ணி கொடுக்குற விஷயம், உங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபேட் எடுக்கிறது, உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கிறது. அது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இதில் இருக்குது. உங்களோட ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கு, பிரெயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்த்தியாகிறதுக்கு வால்நட்டில் இருக்கிற ஒமேகா 3 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூவாக எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை நீங்கள் வீக்கில் 2 to 3 டைம்ஸ் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.